ஹாய் டியர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு புதினா சாதம் தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக மார்னிங் டைமில் நீங்கள் இது செஞ்சிட முடியும். லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புதினா பறித்து எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா இருந்தால் போதும். ஒருத்தவங்க சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறதுக்கு சரியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கைப்பிடி அளவு பறித்து எடுத்து வச்சுக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்ம சேனலில் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததாக இதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேங்க. சோம்பு வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கிறேன் நான். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். பர்சனலாக எங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் சேர்த்துக்கிறோம். எங்கள் வீட்டில் இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபிங்க. எங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கடப்படாத டைமில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சுப்பேன். அடுத்ததாக ஒரே ஒரு கைப்பிடி அளவு நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கடலைப்பருப்பு நிறைய சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், வாயில் கடிப்படுறது. ஸோ இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் நம்ம. ஸோ இது ரெண்டும் இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இது இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி நம்ம புதினாவிலே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் 2 மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 2 சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து இது நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நான் கடுகு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நீங்கள் வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துறாதீங்க. நீங்கள் ஏதாவது கடலை ஏதாவது சேர்க்குறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா கடுகு சேர்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துட்டிங்க அப்படின்னா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மற்றது சேர்க்கும் போது இது வறுவர டைமில் கடுகு பார்த்தீங்கன்னா திரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலெல்லாம் சேர்த்த பிறகு சேர்க்கக்கூடாது, கடுகு பொரியாது. இது மாதிரி கடலெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேர்க்கலாம். கடலை முந்திரி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கொத்தளவு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இது. டைம் இல்லாத டைமில் ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும், லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னும் போது இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா பேஸ்ட் இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம ராவை தான் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதில் தான் இப்போ நல்லா வதக்க போகிறோங்க. இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே தாளிச்சிடலாம், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் எடுத்து வச்சு எல்லாமே இதில் சேர்த்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான், சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நான் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம சாதம் சேர்த்து கிண்ட போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் மேலே மிதந்து வரணும். அது வரைக்கும் இது அப்படியே விட்டுறலாம். நடுவில் கொஞ்ச நேரம் அப்பப்போ கிண்டி மட்டும் விடுங்க. கிண்டி விட்டுட்டு இது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. இது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனலில் இன்னும் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் இருக்குது. அதையெல்லாம் நான் லிங்க் கொடுக்குறேன், கீழே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் போட்டிருக்க எல்லா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கும் அது மற்றபடி புதினா மட்டும் இருந்ததுன்னா போதும். ஸோ இது நான் கீழே எடுத்து வச்சுடுறேன். நான் சூடாக இருக்க சாதம் போட்டு அப்படியே கிண்டிக்க போகிறேங்க. சாதம் சூடாக இருக்கிறதால நான் அடுப்புலேயே வச்சுட்டு கிண்டலை. நான் அப்படியே கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாதம் போட்டு லைட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கிண்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடும். இப்போ கிண்டி முடிச்சதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு உப்பு தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு நல்ல க்ரீன் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்குமே சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூட ஊறுகாய் அப்பளம் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா போதும். ரொம்ப சிம்பிளாக இது சூப்பராகவும் இருக்கும். இன்றைக்கி நான் இது கூட சேர்த்து அப்பளம் பண்ணியிருக்கேன். அப்பளம் சேர்த்து சாப்பிட்டேன், இல்லை வத்தல் சேர்த்து சாப்பிட்டேன் அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இது கிண்டி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக இதில் உப்பு மட்டும் பார்த்துட்டு இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட போகிறோம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் ஒரு தடவைனாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நிறைய இருக்குது, மறக்காமல் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் டைமில் இல்லை காலேஜ் போகிறவங்களாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.